விதைகளை எடுத்துக்கொண்டு விதைப்பவன் புறப்பட்டான். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் அதை பட்சித்தன. ஃபர்ஸ்ட் என்னாச்சு? வழியில சிலது விழுந்துருச்சு, பறவைகள் அதை தின்னு போட்டன. சில கற்பாறைகள் மீது விழுந்தன, அது மண்ணில்லாத பாறையாக இருந்தது. மண் அதிகம் ஆழம் இல்லாத காரணத்தினால் அது உடனே முளைத்தது. முளைத்த அந்த விதைகள் வெயில் பட்டவுடன் கருகி போயின. சில விதைகள் முள்ளின் மீது விழுந்தன. முள்ளின் மீது விழுந்த விதைகள் முளைத்தன. முள்ளிருந்த காரணத்தினால் நெருக்கடிக்கப்பட்டு சிதைந்தன. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன. அவை ஒவ்வொன்றும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் தந்தன. எனக்கு மறைபொருளை உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ளுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. விதைகள் என்பது வெறும் விதைகள் அல்ல. உன்னுடைய உயிர், உன்னுடைய திறன், உன்னுடைய திங்கிங். நீ எங்க போடுற? வழியில போட்டுட்டு அப்படியே பறவைகள் பட்சிக்க போடுகிறாயா? அல்லது பாறைகளின் மீது, மண்ணில்லாத பாறைகளின் மீது போடுகிறாயா? அல்லது முட்களின் மீது போடுகிறாயா? அல்லது நல்ல நிலங்களின் மீது போடுகிறாயா? பார்த்துக்கொள். இதெல்லாம்